சரி, அடுத்து பரிசுத்த ஆவியானவர் யார்? ஆறாவது, உண்மையை வெளிப்படுத்தக்கூடியவர். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். அப்போ தூய ஆவியானவர் தான் உண்மை. உண்மையினாலே தூய ஆவியானவர், அவர் முழு உண்மையை நோக்கி நமக்கு வழி நடத்துவார். இன்னைக்கு இந்த உலகம் உண்மையான உலகமா, போலியான உலகமா, பொய்யின் உலகமா? இந்த உலகம், நமது சமூகம் பொய்யினுடைய ஒரு சமூகம் தான். பொய் சொன்னா பொழைச்சிக்கலாம், உண்மை சொன்னா மாட்டிக்கிடுவேன். அதுதான் இன்னைக்கு நம்ம சமூகம் கற்றுத்தரக்கூடிய பாடம். அதே போல உண்மையோட நீ வாழ்ந்தினா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் நீ பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தினா உலகம் உன்னை தூக்கும், உன்னை பெருமையாக பாராட்டுவார்கள், மாலை போட்டு மரியாதை, உன்னை செல வச்சு கும்பிடுவாங்க நீ பொய்யா இருந்தா. ஏனெனில் இந்த உலகம் பொய்யானது. இந்த உலகம் பொய்யை மதிக்கிறது, போலியானவர்களை தான் மதிக்கிறது. நல்லது செய்ததற்கும் நல்லவங்களுக்கும் இந்த உலகத்தில் என்ன கிடையாது? மதிப்பு கிடையாது, மரியாதை கிடையாது. அவங்களுக்கு காலம் இல்லை, அது போயிடுச்சு. இது பொய்மையின் காலம். போலியானவர்களுக்கு போலியான பேச்சு, போலியான சான்றுகள், போலியான அப்படியே உங்களை மயக்கிறமால தேனொழுக பேசுவார்கள். பேசுகின்ற பேச்சு எப்படி பார்த்தீங்களா? அப்படி இப்படின்ட்டு, ஆனால் உள்ள ஒன்றுமே கிடையாது. அப்படி பேசி உங்களை அப்படி மயக்கிடுவாங்க. என்ன இன்னைக்கு பெண்களை ஆண்கள், இளம் பருவத்தின பெண்களை ஆண்கள் பேசி மயக்கிறானுங்க பாருங்க. என்ன அப்படி இப்படி இப்படி இப்படின்ட்டு தேனொழுக, எல்லாம் பொய் புரட்டு. அவனுக்கு தேவை வேற, ஆனால் பொய்யை பேசி உங்களை என்ன செஞ்சிருவான்? மயக்கிடுவாங்க. நீங்களும் நம்மளும் மயங்கி போயிடும். ஆண்டவரே நீர் என்ன மயக்கி விட்டீர். ஆண்டவர்கிட்ட நீ மயங்கினா பரவாயில்ல, ஆனால் நீ மனுஷன்கிட்ட மயங்கிறாத. வாலி பிள்ளைகள் மட்டும் இல்லை, எல்லாமே அப்படிதான். நாம் ரொம்ப மயங்கிருந்தோம். ஏன்னா இந்த உலகம் போலி, எல்லா கடைகளையும் போலியான பொருட்கள் தான் இருக்குது. பேசுறது, விற்பனை செய்கிறது, பொய்யாக பேசி இந்த பொருள் அப்படி இருக்கும், இதை யூஸ் பண்ணுங்க, இந்த பொருளில் உங்களுக்கு உடல் வலிமை தரும், ஆற்றல் தரும், இது அவ்வளவு நல்லா இருக்கும், அப்படி இப்படின்னு எல்லாம் போய் புரட்டு. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு டாப் லோடில் நிற்குது. அதனால் பொய்யின் உலகம், போலியின் உலகம், அதற்குத்தான் சிலை வைத்து கும்பிடுகின்ற ஒரு உலகமாக இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் முழு உண்மை நோக்கி வழி நடத்துவார். முழு உண்மை. அப்போது நாம் அதையும் தாண்டி நாம் உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும், உண்மையே பேச வேண்டும். இன்றைக்கி பொய் பேசுறது ரொம்ப எளிது. சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய ஆள் வரை எல்லாருமே நாம் பொய் பேசுகிறோம். என்ன, அது கற்றுக் கொடுக்க தேவையே இல்லை, எளிதாக வந்துடுது பொய் பேசுறது. உண்மை பேச முடியலை. உண்மை பேசுனா எமையா மதிப்பான், பொழைக்க தெரியாத ஆளுன்னு சொல்லி சொல்லுவான். அது உண்மைதான். இந்த காலத்தில் உண்மை பேசி தெரிஞ்ச